பல்வேறு முதலமைச்சரை நீங்க பார்த்துருக்கீங்க, பிஎம் பார்த்துருக்கீங்க. ஒரு வெளிப்படைத்தன்மையான ஒரு கவர்மெண்ட்டை கொடுக்கணுங்கிறது தான் தாவேகா அரசாங்கத்துடைய நோக்கமா இருக்கு. மக்களும் வந்து தயாரா இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. பட் அதிகாரிகள் இதுக்கு துணை போயணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் அப்படி இருக்குல்ல? இல்லைன்னா அதிகாரிகளுக்கு வேலை போயிடும். ஏன்னா இப்போ மக்கள் வந்து விஜய் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நீங்கள் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க வேண்டாம், ஒரு பேனாவை இங்கே குத்திக்கிட்டிங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிடலாம், இதை வச்சு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கிடையாது. அதனால் எல்லா ஆஃபீஸரும் பயப்படுவோம். ஆந்திராவுக்கு தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லாம் போகுது, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியதெல்லாம் அங்கே போயிடுது அப்படின்லாம் ஒரு 60 நாள்ல பல்வேறு செய்திகள் என்ன வந்துருச்சு, செய்தி வந்தால் போகிறோமா, என்ன போயிடுச்சுன்னு சொல்லுங்கள். இல்ல இந்த 60 நாள்ல என்ன இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு, உங்களை கவனம் பெறக்கூடிய விஷயமா? 60 நாளில் இப்போ ஒன்றும் 60 நாள்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் வராது. ஒரு கார் மேனுஃபேக்சரரு வந்தார், சிஎம்ஐ பார்த்தாரு, கார் கொடுத்ததே நம்மளுக்கு தெரியும். எல்லோரும் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. டஃபேயோட ஓனர் வந்து பார்த்துட்டு போனாங்க. இப்போ தான் ஒன்று ஒரு புது கார்மெண்ட் வந்து 58 நாளில் தான் பல ஓனர்கள் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஷுவராக பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு வரப்படுது. ஒரு க்ளீன் கவர்னன்ஸ் தமிழ்நாட்டுக்கு வரப்படும். இந்த இந்தியாவோட எக்கானமியே ரொம்ப மோசமாக இருக்குது. விலைவாசி ஏறி இருக்குது. இன்னைக்கு ரூபா திரும்பி அதிபாதாளம் போயிடுச்சு. நாட்டில் லஞ்சம் தலைப்போட்டி இப்போ இருக்குது. இந்த 3 Idiotsனு ஒரு படம் வந்தது, தமிழ்லேயும் விஜய் சார் தான் நடித்தார். அந்த யாரை வச்சு அந்த கேரக்டர் பண்ணாங்களோ அவரே பட்னி 15 நாளாக ஹங்கர் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறாரு. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. நீட்டில் நடந்த ஊழலுக்கு அவர் வந்து தர்மேந்திர பிரதான் சைன் பண்ணணுங்கிறாரு. அதெல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க திமுக. ஏன்னா திமுகவுக்கு ஒரு தனி அஜெண்டா இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியாக இந்த அரசாங்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கவனம் செலுத்துறாங்க. அது ஏன் வந்து பண்ண முடியல? பல விஷயங்கள் இருக்குது. பழைய நடந்த விஷயங்கள்லாம் நாங்கள் தோண்டி எடுக்கணும். நாங்கள் ஏதாவது புதுசு பின்னாடி போயிட்டு பழசை விட்டுட்டோம்னா, பழசில் எவ்வளோ டெண்டர் கொடுத்துருக்கீங்க, என்ன ரேட்டில் கொடுத்துருக்கீங்க, ஆக்சுவலாக என்ன ரேட்டில் கொடுக்கணும், அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டியில் என்னெல்லாம் வாங்கியிருக்கிறீங்க, எந்த ரேட்டில் எலக்ட்ரிசிட்டி கொடுத்துருக்கீங்க, இந்த பழசை புதுசாக ஏன் நீங்கள் வந்து பிளான்ட்டே கட்டலை, இது மாதிரி நிறைய தொலைவத்துக்கு இருக்குதுல்ல. எலக்ட்ரிசிட்டியில் இருக்குது. இப்போ நீங்கள் அதை சொல்ல மாட்டீங்கன்னா, இனிமேல் ஆர்டர் போட்டிருக்காருல விஜய், இது மாதிரி பஸ்ஸு வாங்கினா இனிமேல் எப்போதும் ஏசி பஸ்ஸு தான் வாங்கணும்னு. இப்போ சாமானியன் கட்டப்படக்கூடாது, எல்லாருக்கும் ஏசி பஸ் தானே. அடுத்து சிசிடிவி கேமரா கூட போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருல. இதெல்லாம் பாசிட்டிவாக பார்க்க மாட்டேங்குது. இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் பொறுத்த வரைக்கும் அடுத்து இவங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எதை நோக்கி இருக்கும்? பழசை மட்டுமே கிளறிட்டே இருந்தா அப்புறம் 6 மாதம் முடிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் திமுக சொல்ற மாதிரி ஆட்சி மாறிடுச்சுன்னா, ஆட்சி மாறப்போகுதுன்னு நீங்கள் நம்புறீங்களா? நான் நம்பல. ஆனா அவங்க சொல்றாங்கல்ல, திமுக சொல்லுது, எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, மற்றவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. மட்டும் நான் சொல்றேன், எலெக்ஷன் ஒன்று வச்சு இப்போ இந்த பயந்து போய் யாரோ ஹைகோர்ட்டுக்கு போய் இதில் பை எலெக்ஷனில் நடத்தக்கூடாதுன்னு ஸ்டே வாங்கியிருக்கிறாங்க. யார் ஸ்டே வாங்கினாங்க? யாரோட ஆட்கள் போய் ஸ்டே வாங்கினாங்க? ஏன் மக்களை சந்திக்க பயப்படுறாங்க? நான் என்ன கேட்குறேன், பை எலெக்ஷன் வரப்போகுது, எடப்பாடி நிற்பார், இவர் நிற்பாரா, அண்ணாமலை வீத பீப்புள் நிற்பாரா, எந்த இடத்துல நிற்க? டைம் இருக்குது, அதுக்கு 1 வருஷம் டைம் கொடுத்துருக்காரு அவர். இப்போ சேஃபாக 1 வருஷம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு இந்த அரசாங்கத்துக்கு. இப்போ சப்போர்ட் பெல்ட்டி அடிச்சிட்டாரு. தம்பி எப்படியாவது எனக்கு ஒரு டெப்டி சிஎம் போஸ்ட் கொடுத்தீங்கன்னா வந்தால் ஏற்றுப்பீங்க தானே? நான் இல்லை, நாங்கள் தான் உள்ளே தானே இருக்கோம் எங்கள் ஆட்சியில். இல்லை, அந்த கூட்டணியாக அவர் வந்து வரார், நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். நாங்கள் என்ன சொல்லியிருக்கிறோம், மன்லி செக்யுலர் பீப்புள் யார் என்டிஏ அப்போஸ் பண்ணாங்கன்னு, என்டிஏ கூஜா தூக்கின அமைச்சர்லாம் நாங்கள் சேர்க்கறதா இல்லை. அப்போ இருந்த மாநில தலைவர்கள்லாம் இல்லை. பாஜக மேலே கோபத்தில் இருக்காரு. நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க? யார் அவர்? ஆமாம், அவர் சொன்னார். அப்போ ஏன் ராமர் கோயிலை பற்றி பேச மாட்டேங்கிறார்? நேரம் வரும்போது பேசுவார். எப்போ நேரம்? இந்த அரசாங்கத்துக்கே 6 மாதம் வரைக்கும் நம்ம பொறுத்திருப்போம், 1 வருஷம் வரைக்கும் பொறுத்திருப்போம். நீட்டை பற்றி பேசினாரா? கோயம்புத்தூர் தமிழ்நாட்டு நலம் சார்ந்துதான் என்னோட அரசியலே இருக்க போதுன்னு பொள்ளாச்சியில பேசிட்டாரு. கரகோஷம் பார்த்தீங்கல்ல? நாங்கள் பார்க்குறோம் சார். அவர் ஏரியாவில் தான் 4 குழந்தைங்க சூசைட் பண்ணியிருக்கோம். எங்கள் மாநில தலைவர் அங்கே போய் பார்த்துருக்கிறாரு. சேலத்துக்கு போனோம், தருமபுரிக்கு போனோம், கிருஷ்ணகிரி போனோம், கோயம்புத்தூர் போனோம். கோயம்புத்தூரில் இறந்தவங்க வீட்டுக்கு கூட துக்கம் விசாரிக்க போகாத அண்ணாமலை நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வேலை செய்ய போகிறாரா? அவர் அங்கே பிஎஸ்டியில் தானே படித்தேன். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தீமில் மக்களை சந்திக்க போகிறாரு. மக்கள் பிரச்சனை இருக்குது, அதை பற்றிலாம் பேச போகிறாரு. அப்போ நீட்டில் ஒரு பொண்ணு இறந்துருச்சு. சார் இப்போ இயக்கம் தான் சார், இயக்கத்துக்கு அப்புறம் இயக்கம் போகக்கூடாதுன்னு ஏதாவது ரூல் இருக்கா? ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு வந்து நீட் எக்ஸாமில் நீங்கள் பண்ண உங்களோட பழைய முதலாளி பண்ண
ஃப்ராடில் தர்மேந்தர் பண்ணார், தப்பான இடத்துல அந்த பொண்ணு சூசைட் பண்ணி இருக்குது. அவர் வீட்டில் போய் பார்த்து ஆறுதல் கூட சொல்லாத அண்ணாமலை மக்களை பற்றி கவலைப்பட போகிறாரா? ட்ரக்ஸை பற்றி கவலைப்படுறாருல, எனக்கு இளைஞர்கள் அடுத்து வாயால ட்ரக்ஸை யூஸ் பேசினது. பண்ணக்கூடாது அப்படிங்கறக்காக சரி, அந்த மாநாடு இடத்துல போட்டிருக்காருல. என்ன மகாநாடு வரப்போகுதுல்ல, விஜய் தான் 3 கிலோமீட்டர்னு அவரே ஓடி காமிச்சிட்டார்ல. நாங்கள் தான் போலீஸ் ஆஃபீஸர் 10 கிலோமீட்டர் ஓடி காமிங்களா. இப்ப விஜய் வந்து விஜய் எதிர்க்கிறது தான் அவர் வந்திருக்கிறாரு. எது அப்போ தைரியமாக பேசுங்க 2031 விஜய் வெர்சஸ் அண்ணாமலை அப்படின்னு இதுதான் நான் அரசியல். சொல்கிறது. அண்ணாமலை இது வரைக்கும் ஒரு எலெக்ஷன் ஒன்றும் வேணாம். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் விஜய் வர்சஸ் அண்ணாமலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் தோத்த எலெக்ஷன்லாம் எல்லா எலெக்ஷன்லையும் தோல்வி. கடைசி எலெக்ஷன்ல தோல்வி பெறல. அதான் அவர் நிற்கவே நிக்கவே இல்லை. இல்ல. நிற்கிறதுக்கே பெல்ட்டி அடிச்சிட்டாரு. நான் சீட்டு கேட்க மாட்டேன், நான் நிற்க மாட்டேன் அப்படின்னா நின்னா தோற்றுருவோன்னு தெரியும், அப்படின்னா டெபாசிட் கூட வராதுன்னு தெரியும். முதல்ல ஒரு வார்டு எலெக்ஷன் ஜெயிக்க சொல்லுங்கள். என்னது ட்ரைனிங் கொடுக்க போறாரு சார். முதல்ல நம்ம எலெக்ஷன் ஜெயித்தது எப்படின்னா, கிரிக்கெட் பேட் பிடிக்காதவனே கிரிக்கெட்டுக்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி. இல்ல நிறைய எனக்கு bat நிறைய பிடிக்க தெரியாது. லீகல் லீடர்ஸ்ல சேர்றவங்க எல்லாத்துக்கும் நான் என்ன அரசியல் ட்ரைனிங் கொடுக்க போறாரு. அப்பா, எனக்கு அதுக்கான பேட்டே நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. ஹலோ, நான் என்ன சொல்கிறேன், எனக்கு பேட்டே பிடிக்க தெரியாது. நான் கிரிக்கெட் பேட்டிங் எப்படி ஆடுறதுன்னு சொல்லி கொடுப்பேன்னா, இல்ல அதுக்காக தான் ட்ரைனிங். அதுக்காக தான் அதான் இந்த உனக்கே 4 நீ வருஷம் ட்ரைனிங், 1 நீ வருஷம் ட்ரைனிங். நீ ட்ரைனிங் போனேன்னா அர்த்தம் எனக்கு. நீ ஏன் எலெக்ஷன் ஜெயிக்கல? 3 எலெக்ஷனில் லீடராக இருந்து தோத்துட்ட. நீ என்ன ட்ரைனிங் அவர் இப்ப கொடுக்குறது? பாஜக இல்ல, தனியா கட்சி சரி, தொடங்க அதான், போறாரு. எந்த கட்சியிலேருந்தே தோத்துட்டல்ல. பாஜக பி டீம்ல இல்ல, அவர் தனி சி கட்சி டீம். அவ்வளவுதான். எடா காசு எங்கேன்னு வந்தது? உங்கள் சொத்து ராஃபேல் வாட்ச் பில்லே ஒன்றும் காட்டலையே நீங்கள். காட்டினதை நீங்க பார்க்கல சார். நாங்கள் பார்த்தோமே, இது அதுன்னு மழுப்பினோமே. இப்போ அமெரிக்கா போய் ஆடு வளர்த்தவருக்கு அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு எங்கேருந்து காசு வந்தது? நண்பர்கள் கொடுத்தாங்கல்ல. அது அவர்கிட்ட தான் கேட்கணும். அதான் நானே சொல்கிறேன், நண்பர்கள் கொடுத்தாங்கல்ல. இப்போ விஜய் வெர்சஸ் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு வந்து நீங்க- அரசியல் விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் வந்து விஜய் versus அண்ணாமலையெல்லாம் சான்ஸே கிடையாது. அடுத்த எலெக்ஷன் டெஃபினட்டாக விஜய் ஜெயிக்கிறாரு. திமுக சர்வைவ் ஆகும். அதிமுக கட்சியாகவே இருக்கும். இன்னும் ரூமர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னொரு 10 எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு விஜய் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கிறாங்க. இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குதிரை பேரம் நடக்குது, பெருச்சாலி பேரம் நடக்குது, சரி. ஏதோ பேரம்லாம் நடக்குது தாவேக்கா தரப்புல அப்படின்லாம் பாருங்க, சொல்றாங்க. டிஎம்கே வாங்கினதை வட்ட வெளிச்சமாக ரெக்கார்டிங்கோட பிடிச்சிட்டாங்க. தாவேக்கா அது மாதிரி பண்ணிடுச்சுன்னா, எம்எல்ஏ ஓப்பனாக வந்து சொல்கிறான்ல, எனக்கு எடப்பாடி மேலே நம்பிக்கை இல்லை, ம். அதனால நான் ரிசைன் பண்ணுறேன். ஆளுநர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க திமுக, என்ன பாஜக, complaint? கொடுங்க. அதிமுகவினர் நடவடிக்கை எடுக்கணும். இந்த நீங்கள் மாதிரிலாம் ஆர்எஸ்எஸ் ஆள்கிட்ட கரெக்டாக தான் பண்ணுறாங்க. ஆர்எஸ்எஸ் ஆள்கிட்ட ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர்கள் தான் கொண்டு போய் கொடுப்பாங்க. திமுக அப்படி கிடையாதுல்ல. ஏன் அப்போ ஏன் அயோத்தியா பற்றி பேசல? என்னெல்லாமோ பேசினவங்க அயோத்தியா பற்றி ஏன் ஒரு வார்த்தை பேசல இது வரைக்கும்? தமிழ்நாட்டு பிரச்சனை இவ்வளவு பிரச்சனை நடக்குது, சரி, அதுக்குள்ள அப்போ ஏன் நீங்கள் வடநாடு போகணும்? மற்ற நேஷ்னல் மற்ற தேசிய இஷ்யூலாம் பேசியிருக்கீங்கல்ல பாஸ்டில். இப்போ நீங்கள் போன அப்புறம், தோல்வியான அப்புறம், சனாதனத்தையே எதிர்க்கிறவங்க கோவிலில் நடக்கிற திருட்டை பற்றி ஏன் பேசலை? ம். நீங்கள் தான் அவங்க பிஜேபி. ஃபோக்கஸ் அப்ப மாறிடுச்சுங்கிறீங்க. நான் சொல்ல, மக்கள் கேட்டுட்டு இருக்கவங்க கேள்வி கேட்கணும். ம். இத்தனை நாள் பிஜேபி எடுத்தவங்க ஏன் அயோத்தியா கோயிலை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க? ம். அனிதா நீட்டை பற்றி பேசினவங்க இப்போ 4 செல்வங்கள் இழந்ததை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? ஏன் கண்டுக்காமல் இருக்காங்க? 4 பேர் நீட்டுக்கு தமிழ்நாட்டில் இருந்ததை பற்றி ஏன் பேசலை? நீட்டை பற்றி ஏன் வாயை திறக்காமல் இருக்கிறாங்க? பார்ட்டி ஃபண்டை பற்றி ஏன் பேசாமல் இருக்கிறாங்க? பொய்யா பேசுறாராம் முதலமைச்சர். அதான் பார்ட்டி ஃபண்டு எல்லாரும் ஆர்எஸ் பாரதி பேட்டி கொடுக்குறாரு, கிரடாய் போய் திமுக சொல்லுது. முன்னாள் அமைச்சர்கள் பேட்டி கொடுக்குறாங்க. நீங்கள் உங்களத வாய்க்கு விடுங்க. வந்ததெல்லாம் பேசுறாரு, சினிமா டைலாக்கா பேசுறாரு. கிரடாய் என்ன சொல்கிறான்? ஆமாம் இருந்ததுங்கிறானே. பில்டரு மீட்டிங் போட்டு செக்ரட்டரியேட்டில் தேங்க்ஸ் சொல்கிறாரு. இதெல்லாம் ஆமா. செட்டப்பா இருக்குமோ? திரைப்பட ஷூட்டிங் மாதிரி ஏதோ செட்டப் பண்ணி பண்றாங்க அப்படிதானே திமுக அங்கங்க சார்ந்தவங்க சொல்றாங்க. அங்கங்கே இன்ஸ்டா ரீல். கரூர்ல பேசினதே அப்படிதான் சார் சொல்றாங்க. Insta ஏதோ reel. ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாங்களாம், அதைத்தான் வந்து அவர் சரி, படிச்சாராம். கரூர்லேயே 2 பேர் வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. ஏடிஎம் அப்படி அவர் பாப்புலர் இல்லைன்னா ஏடிஎம்கே சார்பாக அவர் சார்பாக இருந்தால் ஏடிஎம்கே சார்பாக ஜெயித்தவங்களாம் ஏன் ஓடி போயிட்டாங்க? கரூர் கம்பெனி ஏன் போய் ஆன்டிசிபேட்டரி? உங்களுக்கு ஒன்றும் தைரியம் இல்லைன்னா கரூர் கம்பெனி போய் மக்களை போலீஸ் கேள்வி கேட்டதை பதில் சொல்ல வேண்டியதானே? ம். ஓகே, இப்போ 16ஆம் தேதி அமைச்சரவை கூட்டம் நடைபெற இருக்கு. ஆல்ரெடி நம்ம அந்த பட்ஜெட்டை பத்தி பேசியிருந்தோம். ஒரு பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் இந்த அரசாங்கம் நிறைய யோசிக்க வேண்டியது இருக்கு. எப்படி எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா பட்ஜெட்ல ஃபோக்கஸ் ஒரு பக்கம் இருக்க வேண்டியிருக்கு. இது இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் முதல் பட்ஜெட்டு. ம். இவங்க எப்படி என்ன ஸ்கீம் போடுறாங்க? பட் முதல்ல எனக்கு என்ன பொறுப்பாகப்படுதுன்னா, வந்த அன்றைக்கே 2500 ரூபா கொடுக்குறேன்னு ஆரம்பிக்கிறேன். ம்.
அது எனக்கு பொறுப்பாக தான் படுது. அவரால் என்ன முடியுமோ அதான் கொடுக்குறாரு. அண்ணா பிறந்த நாள்லேருந்து தாய்மாமன் சீர் மட்டும்தான் கொடுப்பேன்னு 1 கிராம் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட அந்த தாய்மாமன் சீர் திட்டத்துக்கு மட்டும் 788 கோடியோ 98 கோடியோ வந்து ஒதுக்கீடு கரெக்டு. பண்ணியிருக்கோம். ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து குழந்தைங்க பிறக்கிறத நம்ம என்கரேஜ் பண்ணணும். இது நான் இன்றைக்கி பேசலை, 4 வருஷத்துக்கு முன்னாடியே பிபிசியில் ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்கிறேன். அதே மாதிரி கேப்ரியலோட இன்டர்வியூலேயும் இது பேசியிருக்கேன். நீங்கள் போய் தேடினீங்கன்னா இருக்கும். விஜய் அரசியல் வரத்துக்கு முன்னாடியே இதை பேசியிருக்கிறேன். மக்கள் அரசு மருத்துவமனைக்கு வரணும், அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு அவர் விருப்பப்படுறாரு. இல்லை, கோல்டு விலை ஒரு பக்கம் வந்து கம்மியாயிட்டே இருக்குது, அங்கே இன்னொரு பக்கம் வார் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி தருணத்தில் இந்த ஸ்கீம் அறிவிக்கிறதுங்கிறது சரியான விஷயமா இருக்குமா? கோல்டு 6 மாதத்துக்கு குறையும், அப்புறம் திரும்பி ஏற தான் போகுது. இது வந்து மக்கள் குழந்தைங்க பெற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் அவர் பண்ணுறாரு. இது வந்து நல்ல ஸ்கீம் தான். அதே நேரத்தில் ஃபினான்சியல் ரீதியாக நம்ம ஆல்ரெடி கடனில் இருக்கோம் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கு. ஆல்ரெடி ஒரு குடும்பத்தின் தலையில் இவ்வளோ கடன் சுமை இருக்கு அப்படின்லாம். இந்த கடன் சுமைங்கிறது 2 நான் வந்து உங்கள்கிட்ட டீட்டெயில்டாக இன்டர்வியூ பண்ணேன். 2 தான் கடன் சுமை காரணம். ஒன்று டிரான்ஸ்போர்ட்டு, இன்னொன்று எலக்ட்ரிசிட்டி. இந்த டிரான்ஸ்போர்ட்டும் எலக்ட்ரிசிட்டிலே அவர் என்ன பண்ண போகிறாருங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். நான் படித்தது என்னென்னா, என்னோட கோல்டை வந்து நாங்கள் வைக்க போகிறேன், அங்கே வச்சதன் அடிப்படையில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்க போகிறாங்க, ஒரு 5 வருஷம் முடிஞ்சோன்னா திரும்ப வாங்கி போகிறேன். அப்படிதான் நான் படித்தேன். நீங்கள் என்ன புதுசாக சொல்கிறீங்க? இந்த கோல்டு அப்படியே வச்சுருந்தவன் ஏன் பண்ணிட்டு வாங்குறான்? இல்லை, வீட்டில் பீரோல வச்சுருக்கோம் சார். அந்த தங்கத்தை கொண்டு போய் நாங்கள் கொடுக்குறோம், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, அவ்வளோ வச்சு அந்த தங்கம். இப்போ வார் வேற திரும்ப தொடங்கியிருக்கு. பெட்ரோல் டீசல் விலை வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு தெரியல. ஆல்ரெடி கச்சா எண்ணெய் விலை இந்தியாவில் எப்படின்னா, கச்சா விலை எண்ணெய் விலை ஏறினா விலையை ஏற்றிடுவாங்க, இறங்கினா விலையை போடுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும், ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.